சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன. வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது. பழுவேற்றையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா? அவன் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் ஆட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது. அவர்களின் பார்வை நமது ரகசியத்தை உடைக்கும். நான் அவர்களை தடுக்க வேண்டும். பாருங்கள், அவன் ஏற முயற்சிக்கிறான். அது உன்னை விரும்பவில்லை. குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று. ஜனங்கள் அதன் காலடியில் மிதியப்படாமல் இருக்க பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள். வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எனினும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையை கடைபிடித்தான். குதிரை போன திசையை நோக்கி நான் செல்கிறேன். அது கொஞ்சம் தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும். பார்த்தாயா, நின்று விட்டது. இந்த முரட்டு குதிரையை ஏன் கட்டத்தில் கொண்டு வந்தாய் தம்பி? எத்தனை பேரை அது உதைத்து தள்ளிவிட்டது. அந்த பழுவேற்றையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்களா? இதெதடா சனியன், இவன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறது. வந்தியத்தேவனே, இந்த படை உன் பொறுமையை சோதிக்கிறதா? தம்பி, நீ எங்க பக்கம் போக போற? நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிரயத்தனத்தை கிழக்கு பக்கம் வந்ததும் கொஞ்சம் போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன். அடடா, ஆகிறாய். அதையெல்லாம் நான் கேட்கவில்லை. எங்கே தங்குவாய்? நீ எதற்காக அதை கேட்கிறாய்?